மேல்வானில் தோன்றும் நிலவே முழுமதியே தேன் நிலவே உனை காண ஓடி வந்தேன் பொன்னிலவே முழுமதியே மேல்வானில் தோன்றும் நிலவே முழுமதியே தேன் நிலவே உனை காண ஓடி வந்தேன் பொன்னிலவே முழுமதியே தோன்றும் நிலவே முழுமதியே தேன் நிலவே உனை காண ஓடி வந்தேன் பொன்னிலவே முழுமதியே ரசிக்க கண்கள் ரெண்டும் போதுமோ உன்னழகை நான் ரசிக்க கண்கள் ரெண்டும் போதுமோ என்னை மறந்து உன்னில் இணைந்து சொர்க்க ராகங்கள் இசைக்கவோ காலம் முழுதும் உன்னில் கலந்து இன்பலோகம் காணவோ என்னை மறந்து உன்னில் இணைந்து சொர்க்க ராகங்கள் இசைக்கவோ காலம் முழுதும் உன்னில் கலந்து இன்பலோகம் சொர்க்கப்பூவின் சுகந்ததாகம் சொர்க்கப்பூவின் சுகந்ததாகம் சிந்தை குளிர மகிழ்ந்திடும் சிந்தை குளிர மகிழ்ந்திடும் சொர்க்கப்பூவின் சுகந்ததாகம் சிந்தை குளிர மகிழ்ந்திடும் சிந்தை குளிர மகிழ்ந்திடும் தேனில் தவித்து தாகம் தீர்க்க துடித்திடும் உன்னில் நானும் நாளும் கலந்திட மகிழ்ந்திடும் தேனில் தவித்து தாகம் தீர்க்க துடித்திடும் உன்னில் நானும் நாளும் கலந்திட மகிழ்ந்திடும் மேல்வானில் தோன்றும் நிலவே முழுமதியே தேன் நிலவே உனை காண ஓடி வந்தேன்
பொன்னிலவே முழுமதியே கீழ்வானில் காலை உதிக்கும் செங்கதிரே என் உயிரே உன் வரவாடிலும் மகிழும் செந்தாமரை ஒன்றானே பொன்னிலவே முழுமதியே செங்கதிரே என் உயிரே பொன்னிலவே முழுமதியே தேவி, நம்ம பிளான் படி இங்க இருந்து நேரா ஏர்போர்ட் போறோம். ஏர்போர்ட்ல இருந்து பிளைட்ல மும்பை போறோம். அங்க இருந்து கனடா போறோம். ஓகேவா? ஓகே. ஏன் டேவிட், நீங்க இவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்க, என்ன இந்த ஸ்டெப்னி சக்கர மட்டும் சைட்ல வச்சுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன தீபா சொன்னீங்க? அதான் நீங்க இந்த மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணிப்பீங்க, என்ன அந்த ஸ்டெப்னி சக்கர மட்டும் சைட்ல வச்சுக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொன்னேன். தீபா, மஞ்சுளாவுக்கு முன்னாலேயே தான் சொல்றேன். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு முன்னாலதான் ஒரு பெண் இருக்கா. ஆமா, ஒரு ஆணின் வெற்றிக்கு முன்னால ஒரு பெண் இருந்து அந்த ஆணின் கைய பிடிச்சு அவன் முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்துறா. தீபா, இப்படித்தான் நான் ஒண்ணு நினைச்சேன். என் எதிர்கால வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீயா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீயா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீயா, ஸ்டெப்பு நீயா தான் இருக்கணும்னு நினைச்சேன் ஒழிய உன்னை ஸ்டெப்னியா நினைக்கலமா. நீ சொன்ன மாதிரி உன்னை ஸ்டெப்னியா நினைக்கல. இந்த ஒரு ஸ்டெப்னி நமக்குள்ள நட்பை ஏற்படுத்தி இப்படி வில்லங்கத்துல கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெல்டன் டேவிட், நல்லா பேசுறீங்க. ஆனா இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்தாங்க. இல்ல, இது உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட கொடுத்தா நீங்க மறுபடியும் வேற ஏதாவது பொண்ணுகிட்ட கொடுப்பீங்க. இத இவங்க கிட்டே நான் சேர்த்துடுறேன். டேவிட், இவங்களையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. தீபா, ஒரு நிமிஷம். டேவிட், அந்த செக்க கொடுங்க. வேலை பண்ணிருக்கீங்க டேவிட். ஏன் செயினை அவளுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கீங்க? இந்த செயினை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டப்போ உண்மையை மறைச்சிட்டீங்க. இப்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேவிட், உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என் மனசே குழம்பி போச்சு. உங்களோட இனிமே எப்படி என்னால நிம்மதியா வாழ முடியும்? அவ ரொம்ப புத்திசாலி. தந்திரமா உங்களை என்கிட்ட தள்ளி விட்டுட்டு அவ கழட்டிக்கிட்டா. ஏன் முன்னாலே அவளை பாராட்டுறீங்களா? எதிர்கால வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீதான்னு அந்த குள்ள நரிக்கு மகன சுட்டுறீங்க. ஸ்டெப் நீ அவளை மதிச்சீங்க, அவ உங்களை ஸ்டெப்னியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. மஞ்சு ப்ளீஸ், அவ பேச்சே இனிமே நமக்கு வேண்டாமே. அவ உங்களுக்கு கிடைக்காததால இப்ப நீங்க அவளை வெறுத்து பேசுறீங்க. தேவி, ஸ்டெடி இல்லாத உங்களை நான் கல்யாணம் பண்ணா ஏன் எதிர்காலம் என்ன ஆகுறது? இப்ப நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்.
இந்தாங்க டேவிட், நீங்க எனக்கு தந்த பிரசன்ட் உங்களுக்கே திருப்பி தந்துடுறேன். இனிமே இந்த செயினை உங்க விருப்பப்பட்டவங்களுக்கு நீங்க தாராளமா தரலாம். நான் தடையா இருக்க மாட்டேன். என்ன மஞ்சு சொல்ற? ஏன் முடிவை நான் சொல்றேன். இது உங்களோட செயின். உங்க விருப்பப்பட்டவங்களுக்கு நீங்க தாராளமா இதை தரலாம். அதுக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். இந்த சிலுவைநாதர் உங்களுக்கு நிச்சயமா நல்ல வாழ்க்கை துணையை தருவாரு. வாங்கிக்கோங்க. அந்த செயினை கொடு மஞ்சு. மஞ்சு, என்ன உன் அன்பால அரவணைச்சி இப்ப ஏன் திடீர்னு கைவிட்டுட்ட? ஆண்டவா, எங்களை சேர்த்து வைப்பா. மஞ்சு, நீ இப்ப என்ன சொன்ன? இந்த செயினை இனிமே நீங்க உங்க விருப்பப்பட்டவங்களுக்கு தரலாம். நான் தடையே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். வெரி குட். உண்மையை தானே சொன்ன? ஆமா. சத்தியமா தானே சொன்ன? ஆமா ஆமா ஆமா. இந்த சிலுவநாதர் ஆலயத்துல இருந்து சொல்றேன். உங்க விருப்பப்பட்டவங்களுக்கு இந்த செயினை தரலாம். அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். மஞ்சு, ஆண்டவர் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காரோ யாருக்கு தெரியும். ஆனா எனக்கு நீதானே எழுதி வச்சிட்டாரு. இந்த மஞ்சு, இந்த செயினை அப்ப நீயே வாங்கிக்க. ஓ வாக்குப்படி எனக்கு பிடிச்ச உனக்கே தர்றேன். வாங்கிக்க. டேவிட், இனிமே எனக்கு எல்லாமே நீங்கதான். இனிமே இந்த செயினுக்கு சொந்தக்காரியே நீதான், என் வீட்டுக்காரியே நீதான். டேவிட், இனிமே உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் நானா இருந்து உங்க முன்னால உங்க கையை பிடிச்சு உங்களை முன்னேற்ற பாதையில அழைச்சிட்டு போவேன். வாங்க. ராசாவே இன்னாச ராசாவே இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே ராசாவே இன்னாச ராசாவே இந்த வீணை என்னை தொட்டு மீட்டு ராசாவே உன்னோடு நான் பாடும் பாடல்கள் அவை சொர்க்கலோக சுகபோக காலங்கள் உன்னோடு நான் பாடும் பாடல்கள் அவை சொர்க்கலோக சுகபோக காலங்கள் ராசாத்தி ஏன் அசரா சாத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. டேவிட், நம்ம பிளான் படி இங்க இருந்து நேரா ஏர்போர்ட் போறோம். ஏர்போர்ட்ல இருந்து ஃளைட்ல மும்பை போறோம். அங்க இருந்து கனடா போறோம். ஓகேவா? ஓகே.